பிறகு 3 அணியின் தலைவர்களும் தொகுப்புரை வழங்குவார்கள். அடிகளார் பிறகு ஒரு அணியை நீக்குவார். மீதம் இருக்கிற 2 அணிகளின் நடுவு தலைவர்களும் வெற்றிக்கு முயல்வார்கள். அதில் எந்த அணி சிறந்தது என்று அடிகளார் தீர்ப்பு சொல்வார். இவ்வளவு நடந்து முடிகிற போது அதிகாலை 5 மணி ஆயிருக்கும். அந்த நேரம் வரை 2000 பேர் 3000 பேர், இவ்வளவு வசதியாக நாற்காலி எல்லாம் கிடையாது. தார் ரோட்டில் தரையில் அமர்ந்து கேட்டு தமிழ் வளர்த்த மதுரை இந்த மதுரை. நான் இன்னும் உரிமையோடும் ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அப்படி ஒரு காலத்தில் தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட பெருமை எனக்கு உண்டு. அப்படி தரையில் அமர்ந்து அடிகளார் பேசியதை கேட்ட நானே சில ஆண்டுகளுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ந்த ஆளாகி மேடை ஏறி அடிகளாருக்கு பக்கத்தில் அமர்ந்தும் பேசியிருக்கிறேன், தமிழ் பேசியிருக்கிறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்? 9 பேர் பேசி முடித்துக்கிற வரையில் 5000 பேர் கேட்பார்கள். நான் சினிமாக்காரன், சினிமா துறையில் இருந்து வந்திருக்கிறேன். இரவு 9 மணிக்கு துவங்கி அதிகாலை 5 மணிக்கு முடிகிற சிந்தனை பட்டி மண்டபத்திற்கு இடையில் ஒரு நடிகன் இல்லை, ஒரு நடிகை இல்லை, கவர்ச்சி இல்லை, அருவருப்பான ஆபாசமான நகைச்சுவை தோரணங்கள் இல்லை, இல்லவே இல்லை. உயர் தளத்திலான சிந்தனை, அறிவு. எந்த சமூகம் சிந்திக்கிறதோ, எந்த சமூகம் கற்கிறதோ அந்த சமூகம் வளரும். 2ஆம் உலக மகா யுத்தத்திற்கு பிறகு, ஒரு பேரழிவை சந்தித்ததற்கு பிறகு இன்றைக்கு உலக அரங்கில் ஜப்பான் உயர்ந்திருப்பதற்கு காரணம் எதுவும் இல்லை, வாசிப்பு. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் குட்டையர்கள் அல்ல. நீங்கள் நினைப்பது போல் ஜப்பானியர்கள் சப்பை மூக்கு அல்ல. அதெல்லாம் 1945க்கு முன்பு. வாசிப்பில் வளர்ந்த ஜப்பானை நீங்கள் பார்க்க முடியும். வளர்ச்சி என்றால் உடல் வளர்ச்சியும் சேர்த்து, அறிவு வளர்ச்சியும் சேர்த்து. ரயிலில் பயணம் போனால், பேருந்தில் போய் பார்த்தால், பேருந்து பயணம் துவங்கி 10வது நிமிடம் ஒரு பையை திறந்து தாய் ஒரு புத்தகத்தை படிக்கிறாள், இன்னொரு புத்தகத்தை குழந்தைக்கு படிக்க கொடுக்கிறாள், தகப்பன் ஒரு புத்தகம் படிக்கிறான். அந்த நாட்டில் பயணம் செய்த சில நாட்களில் ரயிலில் படிக்காமல் இருந்த மூடன் நான் மட்டும்தான். நான் சுற்றி பார்க்க போன பயணி என்ற பெருமையினால் வேண்டுமானால் தப்பித்துக் கொள்ளலாமே தவிர, நாடு வாசிக்கிறது மட்டுமில்லை, வாசித்து முடித்த புத்தகத்தை ரயில் நிலையத்தில் இருக்கிற புத்தக வங்கிகளில் வரிசையில் நின்று வைத்து விட்டு போகிறார்கள். வாசிக்க வாய்ப்பில்லாத, புத்தகம் வாங்க வழி இல்லாத இன்னொருவன் படிக்கட்டுமே என்று வைத்து விட்டு போகிறது அந்த நாடு. தமிழக அரசு மாவட்டம் முழுவதும் புத்தக திருவிழா நடத்த விரும்புகிறது. இவ்வளவு நாற்காலி, இவ்வளவு பந்தல், காற்றாடி, இவ்வளவு உழைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒரு துறை. ஆனால் நான் மதுரைக்காரர்களை கேட்கிறேன், எவ்வளவு புத்தகம் வாங்கி இருக்கிறீர்கள்? எத்தனை வீட்டில் நூலகம் இருக்கிறது? எத்தனை வீட்டில் குழந்தைகள் படிப்பது போல நீங்கள் படிக்கிறீர்கள்? குழந்தைகள் படிக்க வேண்டும் என்று விரும்புகிற பெற்றோர்கள் குழந்தைகள் முன்பு படிக்கிறீர்களா? என்ன செய்கிறீர்கள்? இல்லையே. இதோ எதை விற்றால் லாபம் கிடைக்காதோ, எந்த தொழிலில் பெரும் பொருள் சம்பாதிக்க முடியாதோ, ஜெயந்தாவுக்கு தெரியும். அரசு வேலை நீங்கள் கொஞ்ச நாள் பார்த்தீர்கள், நான் பார்த்தேன். அதை விட்டு தமிழ்நாட்டில் எங்கேயும் போய் எழுத்தாளன் என்று பெருமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியாது. என்ன பண்றீங்க? எழுத்தாளன் அப்படின்னு கேட்கிறான். சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு கேட்கிறான். ஆமா, எழுத்தாளர்னா ஒரு 5ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்திற்கு போங்க,
ஒரு 8ஆம் வகுப்பு பள்ளிக்கூடத்திற்கு போங்கள், குழந்தைகளை எழுப்பி நிறுத்தி கேளுங்கள், நீ என்னவாக விரும்புகிறாய் என்று கேளுங்கள். 50 குழந்தைகள் இருக்கிற வகுப்பில் 50 45 பேர் மருத்துவனாக விரும்புகிறான். ரைட்டா தப்பா? 5 பேர் என்ஜினியராக விரும்புகிறான். எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான். எல்லாரும் டாக்டர் ஆனால் எவன் நோயாளியாக இருப்பான்? எல்லாரும் டாக்டராக விரும்புகிறான், எல்லா இன்ஜினியராக விரும்புகிறான். ஆனால் நான் எழுத்தாளராக விரும்புகிறேன், நான் எழுதுகிறவனாக கவிஞனாக விரும்புகிறேன் என்று சொல்லுகிற ஒரு குழந்தையை நீங்களும் நானும் ஏன் உருவாக்கவில்லை? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த எந்த அரசனின் பெயர் இந்த நாட்டில் இருக்கிறது? சொல்லுங்கள். பாண்டியன் வாழ்ந்தான், சோழன் வாழ்ந்தான், இதெல்லாம் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை, மதுரையை ஆண்டது யார்? யார்? யார் பெயரை நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவன் பெயர் இருக்கிறது. அவன் வாலி சொன்னது போல குமரியில் தனியாக நிற்கிறவன். யார்? யார்? எவ்வளவு தயக்கம் உங்களுக்கு! 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்து எந்த அரசனும் எந்த பெரும் செல்வந்தனும் பெறாத, வரலாற்றில் இடம்பெறாத புகழை ஒருவன் பெற்றானே, அவன் கவிஞனா அரசனா? கவிஞனா அரசனா? இந்த கவிஞனின் பெயர் என்ன? வள்ளுவன். உங்கள் மொழிக்கு உலக பெருமையை தேடி கொடுத்தது யார்? யார்? உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்கள் எது? திருக்குரான், விவிலியம், பகவத்கீதை இருக்கட்டும். அது சமயங்களை சார்ந்த புத்தகங்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் அதை பிற மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், எந்த சமயத்தையும் சாராமல், எந்த கடவுளையும் சாராமல் உலகில் அதிகம் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் என்ற பெருமையை யாரு உங்களுக்கு தேடி கொடுத்தது? இத்தனை பேர் இருக்கிறீங்களே, ஒருத்தன் உசுரை கொடுத்து கேட்கிறேனே, எவ்வளவு இருக்கும் உங்களுக்கு? யார் அது? சொல்லுங்க. நான் எல்லா ஊர்லயும் சொல்ல வைக்கிறேன், எல்லா ஊர்லயும் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா எல்லாரும் பேச வரவனுக்கு தான் பொறுப்பு இருக்கு, கேட்க வரவருக்கு அப்படி இல்லை. புத்தன் சொல்கிறான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. இதையும் நீங்க வேற ஒரு கூட்டத்தை சொல்லியிருக்கீங்க. ஆமா, எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவேன். திருக்குறள் 2000 ஆண்டுகளாக ஓதவில்லையா? ஆழ்வார்களின் பாசுரங்களையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் 12 நூற்றாண்டுகளாக பாடவில்லையா? 10 நூற்றாண்டுகளாக கம்பன் புகழை பேசவில்லையா? 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியை பாடிக்கொண்டிருக்கவில்லையா? 2300 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த புத்தன் சொன்ன செய்தி திரும்ப 1000 முறை சொல்லத்தானே வேண்டும். புத்தன் சொல்கிறான், உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான சொற்களை கையாளுகிறான் பாருங்கள் புத்தன். துர்நாற்றம் சொல்லல புத்தன், துர்நாற்றம்னு சொல்லல. உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களில் இருந்து வெளிப்படும் அனைத்து பொருட்களும் நறுமணமற்றவையாக இருக்கிறது. அடுத்த வார்த்தை புத்தன் சொன்னான், வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொன்னான். நான் இப்போது கேட்கிறேன், 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் தமிழன் உலகம் தலை நிமிர்ந்து நிற்குமாறு செய்த பெருமைக்குரியவன் யார்? வள்ளுவன். இதில் ஆச்சரியம் பாருங்கள். தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்த அவனது மாபெரும் படைப்பில் தமிழ் என்ற சொல்லே கிடையாது. தமிழர் என்ற சொல் இல்லை, தமிழ்நாடு என்ற சொல் இல்லை. உலகின் பெரும்பான்மையான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டதாலே மட்டும் அது உலக பொதுமுறை அல்ல. உலகிலே இருக்கிற பெரும்பான்மையானவர்களுக்கு அறம் சொல்லும் புத்தகம் என்பதால் மட்டும் அது உலக பொதுமுறை அல்ல. இன்னொரு விதத்திலும் அது உலக பொதுமுறை. எந்த விதத்தில் தெரியுமா? தமிழிலே இருந்து வேறொரு மொழிக்கு அதை மொழி மாற்றம் செய்துவிட்டு அந்த மொழிக்கார ஒருவனை அழைத்து, உதாரணத்திற்கு சொல்கிறேன், பிரெஞ்சு மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்து விட்டு ஒரு பிரெஞ்சுக்கார மாணவனை அழைத்து அந்த புத்தகத்தை கையில் கொடுத்து அது தமிழிலே இருந்து மொழிமாற்றம் செய்ய
புத்தகம் என்று சொல்லாமல் அவனுக்கு நீங்கள் வாசிக்க கொடுத்தால் அது தமிழிலே இருந்து வந்த புத்தகம் என்பதை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு புத்தகத்தை எழுதுகிற போதே அதை உலகத்தன்மை உடையதாக எவரும் படிக்க தகுந்ததாக மாற்றினான் பாருங்கள். அதனால் அது உலக பொதுமுறை. அதன் அடையாளங்களே இல்லை. தமிழர் நாகரிகம் ஒன்றுமே இல்லை. ஒரு குறள் ரொம்ப அழகாக சொன்னார், எனக்கு உடன்பாடு. கடலின் அளவு அல்ல வள்ளுவன் சொல்ல வந்தது. வள்ளுவன் சொல்ல வந்தது பண்பு. நீங்கள் கவனிக்க வேண்டும். திருக்குறளுக்கு யார் யார் உரை எழுதியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். பரிமேலழகர், நத்தர், தாமர், மணக்குடவர், காளிங்கர், வைமு கோபாலகிருஷ்ண ஐயங்கார், மு வரதராஜனார், சாலமன் பாப்பையா, கலைஞர் கருணாநிதி. நீங்கள் சொன்னது யார்? செல்வ கணபதி. இன்னும் நிறைய பேர் எழுதியிருக்கிறார்கள். ஒரே புத்தகத்திற்கு இத்தனை உரை தேவையா என்று ஒருவர் கேட்கலாம், கேட்பாங்கல்ல. ஆனால் நுட்பம் பாருங்கள். ஒரே புத்தகம்தான் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு பொருள் தருகிறது. வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இன்பம் தருகிறது. வாசிக்கிற ஒவ்வொருவனுக்கும் வேறொரு சிந்தனையை தருகிறது. புதிதாக ஏற்கனவே இருந்த மொழிபெயர்ப்பை விடவும் சிறந்த உரையை எழுதிவிட முடியும் என்று ஒவ்வொருவரும் நம்புகிற அளவிற்கு பெரும் செல்வத்தோடு எது இருக்கிறது? திருக்குறள் இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். மலையாளத்தில் மட்டும் 7 மொழிபெயர்ப்பு. மலையாளத்தில் மட்டும் திருக்குறள் 7 டெக்ஸ்ட். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு மொழிபெயர்ப்பு வந்து விட்டது என்று மலையாளம் படித்த ஒருவன் முடிவுக்கு வரவில்லை. அதை படித்து விட்டு இன்னொருவன் முடிவு எடுக்கிறான், இதை விடவும் சிறப்பாக மலையாளத்தில் இதை சொல்ல வேண்டும் என்று கருதுகிற அளவிற்கு அவனை அது ஈர்க்கிறது. 2300 ஆண்டுகளுக்கு பிறகும் புது செய்திகளை சொல்கிறது. அதற்கு பெயர் தான் நவில் தொறும் நூல் நயம். வாசிக்க வாசிக்க ஒரு இன்பம், வாசிக்க வாசிக்க ஒரு புது அர்த்தம். நான் உங்களுக்கே சொல்கிறேன், நீங்கள் 20 வயதில் படித்த புத்தகத்தை 40 வயதில் படித்தால் 20 வயதில் படித்த புத்தகமும் 40 வயதில் படித்த புத்தகமும் ஒன்றா? இல்லை. ஆனால் புத்தகம் ஒன்று, நீங்கள் மாறுகிறீர்கள். புத்தகத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? புத்தகத்தின் தனிச்சிறப்பு அது மாறாது, அது அப்படியே இருக்கும். ஆனால் உங்களுக்குள் நிகழ்ந்த மாற்றத்தை அது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். 20 வயதில் நான் படித்த திருக்குறள் அல்ல இப்போது நான் படிக்கும் திருக்குறள். 20 வயதில் அல்லது 18 வயதில் என் தமிழாசிரியர் பாடம் நடத்தினார். உடுக்க இழந்தவன் கை போலே அங்கே கடைவதான் நட்பு. இந்த குறள் எல்லோருக்கும் தெரியும். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இத்தனை பேர் சொல்லுவது என்றால் எனக்கு தெரியும். இந்த மனப்பாட பகுதியில் இருந்தது. தமிழனின் மனப்பாட பகுதியை பற்றி, மனப்பாட பகுதியின் ஆற்றலை பற்றி எனக்கு தெரியும். அப்படி 8 வயதில் 10 வயதில் படித்த விஷயங்களை மயானத்திற்கு போகிறவரை தமிழன் விட மாட்டான். இப்ப பேப்பர் கையில் கொடுத்து லீவ் லெட்டர் எழுத சொல்லுங்க, நம்மால் as I am suffering from தான் ஆரம்பிப்பான். வேற மாதிரி ஆரம்பிக்கவே மாட்டான். ஏன் as I am suffering from fever ஆரம்பிக்கிறேன்னு கேட்டா, அது 8ஆம் வகுப்பு ஆங்கில துணை பாடத்தில் write a leave letter to your teacher என்று எழுதி மனப்பாடம் செய்து எழுதி 10க்கு 7 மார்க்கும் 8 மார்க்கும் வாங்கிய ஒன்றை நினைவில் வைத்துக்கொண்டு அதுக்கு பிறகு MBA முடிச்சிட்டாலும் பெரிய வேலைக்கு வந்துட்டாலும் this is a request for a casual leave அதெல்லாம் வராது. as I am suffering from தான். இது எங்க வரைக்கும் போயிருக்கு தெரியுமா? நான் பேங்க்ல வேலை பார்த்தவன், நான் சொல்றேன் as I am suffering from my brother's marriage ன்னு எழுதுறான். brothers marriage suffering தான், அதுவும் எனக்கு புரியுது. ஆனா as I am suffering from my brother's marriage I request you to grant me medical leave போட முடியுமோ? நீங்க கொடுப்பீங்களோ? கொடுக்க மாட்டான். மனப்பாட பகுதியில் இருப்பதா அது நிற்கிறது. ஆனால் என்ன மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கு? என் ஆசிரியர் சொன்னார்,
உடுக்க இழந்தவன் கை போலே ஆகன் இடுக்கண் களைவதான் நட்பு. என்ன சொல்லிக் கொடுத்தார்? அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது, அதானே கரெக்டா சொல்றேனா? அவையின் கண் ஒருவரது ஆடை அவிழ்கிற போது கைகள் விரைந்து சென்று விரைவாக எப்படி பற்றுமோ அவ்வாறு நண்பனுக்கு தீங்கு வருகிற போது விரைந்து சென்று உதவுவது தானே. அதான் நவில் தரும் நூறு காட்டுகிற வேறுபாடு. வாழ்நாள் முழுவதும் திருக்குறளை அறிந்து கொள்வதற்கு கோனார் நோட்ஸை மட்டும் நம்பக்கூடாது. ஆமா, அது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் கற்றுக் கொடுத்த பாடம். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதையில் போகிற போக்கில் எழுதிவிட்டு போனார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், பெயிலாகி போனார். திருக்குறளில் பரீட்சை எழுத போனார் திருவள்ளுவர், பெயிலாகி போனார். ஏனெனில் அவர் படிக்கவில்லை, கோனார். கோனார் நோட்ஸ் படிச்சு மனப்பாடம் பண்ணி அதை கக்குனா தான் திருத்துற வாத்தியாரே அதுக்கு மார்க்கு போடுவார். வேற புதுசா ஒண்ணு நீங்க சிந்திச்சு எழுதிட்டீங்கன்னா வாத்தியார் உங்க பாராட்டுவாரா? உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு கேட்பாங்க. புதுசா சிந்திக்கிறவனுக்கு கேட்கிற முதல் கேள்வி என்ன? உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கேட்பான். ஆனா வாசிப்பில் அதுதான் வேலை. புதிதாக சிந்திப்பது தான் வாசிப்பில் வேலை. அதே திருக்குறளை நான் இப்ப படிக்கிறேன். பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது எங்க வாத்தியார் சொன்னார், ரைட், அவையின் கண் ஆடை அவிழ்கிற போது கைகள் எவ்வளவு விரைவாக சென்று பற்றுமோ, ரைட், ஓகே. பரிமேலழகர் அதேதான், நத்தர் அதேதான், தாமர் அதேதான், மணக்குளவர், சுஜாதா, எல்லாருமே நான் படித்த எல்லா உரையும் அப்படித்தான் இருக்கு. ஆனா மறுபடியுமா வீட்டில் உட்கார்ந்து திருக்குறள் படிச்சுக்கிட்டே இருக்கிற போது ஒரு இரவில் அந்த குறளை படிக்க நேர்ந்த போது சட்டுன்னு ஒரு வெளிச்சம் தருகிறது. அந்த வெளிச்சத்தை யார் கொடுக்கிறா? வள்ளுவன் கொடுக்கிறான். எனக்கு ஒரு மாற்று உரை தோன்றுகிறது. என்ன உரை? உடுக்கை இழந்தவன் என்று வள்ளுவன் எழுதுகிறான். இழந்தவன் என்று திட்டவட்டமான இறந்த கால சொல். நழுவிக் கொண்டிருக்கிற போது என்கிற நிகழ்கால தொடர் அதற்கு பொருந்துமா? பொருந்தாது. இழந்தவன் என்றால் என்ன அர்த்தம்? பூச்சின்னு அர்த்தம். அது இல்ல. இழந்தவன் கை என்ன செய்யும்? சொல்லுங்க, சபாஸ். இழந்தவன் கை என்ன செய்யும்? இழந்தவன் கை பிறப்புறுப்பை மறைத்து மானத்தை காக்க முயற்சிக்கும். வள்ளுவன் சொன்னது விரைவு அல்ல, பண்பு. வள்ளுவன் சொன்னது விரைவு அல்ல. அந்த விரைவுக்கான பொருள் அங்கே இல்லை. வள்ளுவன் சொன்ன பொருள் இழந்தவன் கை எப்படி மானத்தை காக்குமோ அதுபோல கை தனக்குரிய பணியை விட்டு மானம் காக்கிற பணிக்கு போவது போல நண்பனுக்கு தீங்கு வருகிற போது உன் பணியை விட்டு அவனுக்கு நேர்ந்த தீங்கை மாற்றுவதற்கு நீ போ என்று வள்ளுவன் காட்டுகிறான் என்று சொன்னால் அது நவில் தரும் நூல் நயம். ஆமா, அந்த நவில் நூல் எது தெரியுமா? அது எதுக்கு சொல்றான் வள்ளுவன்? அது பகில் தரும் பண்புடையார் தொடர்புன்னு சொல்லிட்டான். இதுக்கு தான் அந்த சொல்லி வந்து நிப்பாட்டினேன். நட்புக்கு வள்ளுவன் சொல்லுகிற இலக்கணம் அது. தொடர்ந்து படிக்கிற ஒரு புத்தகமும் தொடர்ந்து படிப்பதால் கிடைக்கிற இன்பமும் மேன்மக்களோடு தொடர்ந்து பழகுவதால் ஏற்படுகிற இன்பமும் ஒன்று என்று வள்ளுவன் சொல்கிறான் என்றால் நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையில் உயர்ந்த நட்பும் வாசிப்பும் வேறு வேறு அல்ல. புத்தக திருவிழாக்களுக்கு புத்தகங்களை சென்னையிலிருந்து சுமந்து கொண்டு வந்திருக்கிற புத்தக வெளியீட்டாளர்கள், பப்பாசியின் உறுப்பினர்கள் இங்கிருந்து போகிற போது மதுரையில் கொண்டு வந்த புத்தகம் விற்றது என்கிற பெயரை நீங்கள் சம்பாதித்துக் கொடுக்க வேண்டும். புத்தகம் வாங்குவதற்கு பணம் இல்லை என்று சொல்லாதீர்கள். புத்தகங்கள் படிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லாதீர்கள். வீடுகளில் ஒரு சிறிய நூலகங்களை அவசியம் உருவாக்குங்கள். நூலகம் இல்லாத ஒரு வீடு கல்லறைக்கு ஒப்பானது. நான் 100 1000 தலைமுறைகளுக்கு சொல்கிறேன், கல்வி ஒன்றினாலே தான் ஒரு சமூகத்தை உயர்த்த முடியும். கல்வி ஒன்றினாலே தான் உயர்த்த முடியும்.
இந்தியாவினுடைய பெரும்பான்மை மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது மிக உயர்ந்த இடத்தில் தமிழகம் இருப்பதற்கு காரணமே தமிழகத்தின் கல்வி வளர்ந்தது, கற்போர் எண்ணிக்கை உயர்ந்தது. அதை பெருந்தலைவர் காமராஜர் தொடங்கி வைத்தாரா இல்லையா? கட்டணமில்லாத பள்ளிக்கூடங்களை யார் திறந்தது? கல்விதான், காமராஜர் தான். அலை அலையாக நண்பர்களே, அலை அலையாக ஏழை குடும்பங்களை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், ஆதிவாசிகள், பழங்குடிகள், தாழ்த்தப்பட்ட மக்கள் பள்ளிக்கூடங்களுக்கு திரண்டு வந்தார்களா இல்லையா? இந்த தலைமுறையில் 45 வயது 50 வயது கடந்த அவ்வளவு பேரும் அந்த கல்விதானே படித்தோம். உண்டா இல்லையா சொல்லுங்கள்? நாங்கள் என்ன பெரிய இங்கிலீஷ் மீடியத்திலேயே படித்தோம்? நாங்கள் என்ன கிளாஸுக்கு ஒரு யூனிஃபார்மா போட்டோம்? இல்லையே. 8ஆம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம், 9ஆம் வகுப்புக்கு ஒரு யூனிஃபார்ம். 1960களில் 70களில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரே சீருடை தெரியுமா உங்களுக்கு? காக்கி டவுசரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் காக்கி சட்டையும் வெள்ளை சட்டையும் போட்டதால் நான் ஏழை, நீ பணக்காரன், நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன் என்ற உணர்வு இல்லாமல் குழந்தைகளுக்குள் சமத்துவ உணர்வை உண்டாக்கிய ஒரு தலைமுறை கல்வியை தந்தார்களா இல்லையா? நாங்கள் பணியாற்றுகிற தமிழ் சினிமாவில் பள்ளிக்கூடத்தில் உருவாகிய நட்பை மையமாக வைத்து, 2 நண்பர்களுக்கு இடையிலே இருக்கிற நட்பை மையமாக வைத்து தமிழ் சினிமாவில் எழுதப்பட்ட கதைகள் மட்டும் 100 கணக்கில் நண்பர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதைகள். கட்டணமில்லாத பள்ளிக்கூடங்களை திறந்தும் குழந்தைகள் வரவில்லை. கட்டணம் இல்லாத போதும் ஏன் குழந்தைகள் வரவில்லை என்று முதலமைச்சர் ஆய்வு செய்த போது ஒரு ஏழை விவசாயி சொன்னான், உங்களை நம்பி நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா என் பிள்ளைக்கு யார் சோறு போடுவாங்க? சாதாரணமாக முதலமைச்சரை நேரில் பார்த்து கேட்ட கேள்வி அது. பணம் கட்ட வேணாம்னு தெரியும்ல, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம ஏன் உன் கூட மாடு மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கேங்க என்று கேட்டார். கேட்டவரை பார்த்து அவன் கேட்டான், நான் ஏன் கூட கூட்டிகிட்டு போனேன்னா எங்கள் ஆண்டை சோறு கொடுப்பாரு, என் பிள்ளை சாப்பிடும், பள்ளிக்கூடத்துக்கு போனேன் என் பிள்ளை என்ன சாப்பிடும்னு கேட்டான். திரும்பி வந்து அன்றைக்கு துவங்கினார் மதிய உணவு திட்டத்தை. நண்பர்களே, 1,50,00,000 ரூபாய் மடிப்பிச்சை ஏந்தி தன் நீண்ட கதர் சட்டையை உயர்த்தி 100க்கும் மேற்பட்ட கல்வி சீராய்வு கூட்டங்களை நடத்தி குழந்தைகளுக்கு சோறு போடணும், காசு கொடுங்க, குழந்தைகளுக்கு சோறு போடணும், காசு கொடுங்க என்று 150 கோடி ரூபாயை வசூல் செய்து மதிய உணவு போட்டதன் விளைவாக இன்னொரு தலைமுறை கூட்டம் வந்தது. நாங்கள்தான் அந்த சோறு சாப்பிட்டவர்கள். அதில் எங்களுக்கு பெருமிதமும் கம்பீரமும் செருக்கும் உண்டு. ஒரு தலைமுறை வளர்ந்தது. அதனால் நான் அதற்கு பிறகு கூட கேட்டிருக்கிறேன், என் பேச்சை தொடர்ந்து கேட்டவர்களுக்கு தெரியும், மதிய உணவு திட்டம் சத்துணவாக மாறியதா? ஒரு முட்டை போட்டார்கள், பிறகு அது 2 முட்டை ஆனது. உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நாகராஜ், சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடந்தது, யார் 1 முட்டை போட்டது, யார் 2 முட்டை போட்டது என்று. ஆமா, நான் அப்போது கூட்டங்களில் சொன்னேன், முட்டை கோழிதான் போடுகிறது என்று. ஆமா, இன்னொன்னும் சொன்னேன், நீங்கள் போட்டால் அது கூமுட்டையாக இருக்கும் என்று சொன்னேன். ஆனால் அப்போது ஒரு கேள்வி கேட்டேன், மதிய உணவு போடுகிறீர்கள், முட்டை போடுகிறீர்கள், மகிழ்ச்சி, ஆனால் குழந்தைகளுக்கு காலையில் பசிக்காது என்று உங்களுக்கு யார் சொன்னது என்று நான் கேட்டிருக்கிறேன். அந்த கேள்வியை தமிழ்நாட்டில் 100,000 கலையரவுகளில் கேட்டவன் நான். இன்றைக்கு தமிழக அரசு காலை உணவு தருகிறது என்றால் எந்த அரசியல் காரணங்களுக்காகவும் அல்ல, எந்த ஆதாயத்திற்காகவும் அல்ல. யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உண்டாக்கும் என்று திடமாக நம்புகிறவன் நான். யாசிப்பது மேலும் தரித்திரத்தை உண்டாக்கும் என்று திடமாக நம்புகிறவன் நான். நான் எதையும் என் வாழ்நாளில் யாசித்ததில்லை. ஆனால் நேர்மையாக சொல்கிறேன், காலை உணவு போட்டதற்காக
நான் தமிழக அரசை கொண்டாடுவேன். ஏன் தெரியுமா? இப்பவும் சொல்லுகிறேன், எதையும் எதிர்பார்த்து அல்ல, அரசியல் காரணங்களுக்காக அல்ல, பசித்து வருகிற குழந்தையின் பசி தீரும் பாருங்கள். அந்த குழந்தையாக இருந்து சொல்கிறேன், நான் அரசாங்கத்தை வாழ்த்துகிறேன். ஒரு குழந்தையின் பசி உங்களுக்கு தெரியுமா? பசி என்றால் என்னவென்று தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இரவு 10 மணிக்கு அல்லது 8:30 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு போனால் உணவு தயாராக இருக்கும் என்று உத்தரவாதம் இருக்கிற நிலையில் ஏற்படுகிற பசிக்கு பெயர் பசி இல்லை. அது இரவு நீங்கள் சாப்பிட போகிற உணவுக்கான தேடல். உத்தரவாதமே இல்லாத போது ஒரு பசி வரும் பாருங்கள். அதுவும் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு தனி மனிதனுக்கு பசி வரும் பாருங்கள். அதனாலே தான் பாரதி கொண்டாடப்படுகிறான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும். இங்கு வாழும் மனிதர் எல்லோருக்கும் என்று பாடியது மட்டும் பாரதியின் சிறப்பில்லை. அடுத்த வரி பாரதி பாடினான் பாருங்கள், தனி ஒருவனுக்கு உணவின்மை. என்ன பொருள்? நீங்கள் 100,000 முறை கேட்டிருப்பீர்கள் இந்த வரியை. யார் தனி ஒருவன்? மனைவி இல்லாத, தாய் இல்லாத, தகப்பன் இல்லாத, நண்பன் இல்லாத, உறவில்லாத, யாரும் இல்லாத தனி ஒருவன். அவன் பசிக்கு உணவு தர வேண்டும். இலக்கியத்தின் நோக்கம் அதுதான். இலக்கியத்தின் நோக்கம் அதுதான். பசிப்பிணி நீக்குவதுதான். கற்றவன் தனக்கான உணவை தானே தேடிக்கொள்வான். தேடிக்கொள்வானா இல்லையா? கல்வி என்ன கொடுக்கும் என்று கேட்கிறீர்கள். கல்வி என்ன கொடுக்கும்? கல்வி பிறர் வீட்டு வாசலில் போய் நிற்காத கம்பீரத்தை கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா? கஞ்சிக்கும் உணைக்கும் உணவுக்கும் உடைக்கும் இருப்பிடத்திற்கும் யார் வீட்டு வாசலில் போய் நிற்காத கம்பீரத்தை கல்வி மட்டும்தானே கொடுக்கும். நான் சொல்கிறேன், வாசிக்காத மனிதன் சிறகு இல்லாத பறவை. வாசிக்காத மனிதன் சிறகு இல்லாத பறவை. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களால் பறக்க முடியாது. நீங்கள் வாழ்வதாக கூட அது பொருள் இல்லை. நீங்கள் இருக்கிறீர்கள், அவ்வளவுதான். ஒரு 19 வயசு பையன் அந்த காலத்தில் எழுதினான், ராமசாமி செத்து போனான். அது சரி, அவன் எப்போது வாழ்ந்தான்? வாழ்ந்தவர்கள் தானே சாக முடியும். வாழாதவர்கள் எப்படி சாக முடியும்? யார் வாழ்கிறவர்கள்? வாசிக்கிறவர்கள் வாழுகிறவர்கள். வாசிப்பின் வழியாக அறிவை பெறுகிறவர்கள் வாழுகிறவர்கள். அறிவின் சிறப்பு உங்களுக்கு தெரியுமா? திருக்குறளை மட்டும் இல்லை. என்னை ஒரு நண்பர் கேட்டார், ஒரு தமிழாசிரியர் கேட்டார், உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்க இடுக்கன் களைவதாம் என்ற குறளுக்கு புது பொருள் சொல்கிறாயே, பரிமேலழகர் சொன்னதை விடவும் நத்தரும் தாமரும் மனக்குறளை சொன்னதை விடவும் நான் சொல்வது சரி என்று சொல்வதற்கு உனக்கு யார் உரிமை தந்தது என்று கேட்டார். கேட்பார்கள் தானே. புதிதாக சிந்தித்தால் நம்ம ஊரில் விடுவானா? நான் அவருக்கு திரும்ப சொன்னேன், ஏற்கனவே யாராவது சொல்லி இருந்தாலும் அது சரியானதா தவறானதா என்று ஆய்ந்து, அது சரியானது இல்லை என்றால் எது சரியானதோ அதை தேடி பார் என்கிற உரிமையை எனக்கு கொடுத்தது வள்ளுவன். எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றால் பரிமேலழகர் சொன்னால் என்ன, யார் சொன்னால் என்ன, அட வள்ளுவனே சொன்னால் என்ன, நானே சொன்னாலும் அதான் சிறப்பு. வள்ளுவன் சிறப்பு. நானே சொன்னாலும் அது மெய்ப்பொருளா என்று காண்பதுதான் அறிவு. நண்பர்களே, கல்வி வேறு, அறிவு வேறு. கம்பபாரதி இலங்கை ஜெயராஜ் ஒரு உதாரணம் சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிணத்துல தண்ணி எடுக்கும்போது மோட்டரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அப்புறம் மோட்டரை போட்ட உடனே கீழே இருக்க தண்ணி பூரா வரும். ரொம்ப அழகாக சின்ன நம்ம டெய்லி பார்க்குறது தான் அது. ஜெயராஜ் ரொம்ப அழகாக சொல்வார், அந்த ஊற்றுகிற தண்ணி கல்வி, அது உள்ளே போனால் வெளியே கொண்டு வருவது அறிவு என்று சொல்வார். ஆமாம், உண்மையில் அறிவு என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? அறிவு என்பது தெரியுமா உங்களுக்கு? ஒன்று அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறிந்ததெல்லாம் சரியா இல்லையா என்று பார்ப்பது. அறிவு என்பது புதிதாக அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அறிந்ததெல்லாம் சரியானதா என்று பார்ப்பது. முற்பிறப்பு
கர்மா. நீ ஏன் ஏழையாக பிறந்தாய்? அது நீ செய்த பாவம். நீ ஏன் பணக்காரனாக இருக்கிறாய்? அது நீ செய்த புண்ணியம். முற்பிறப்பு, ஊழ், விதி எல்லாம் பொய்யென்று, எல்லாம் மனிதனின் கற்பனை என்று கற்றுக் கொடுப்பது அறிவு. கற்றுக் கொடுப்பது அறிவு. கடவுள் வாழ்த்து எழுதிய வள்ளுவர் எழுதியிருக்கிறார். கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடவுள் நம்பிக்கை இருக்கிற இல்லாத எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கடவுள் வாழ்த்து எழுதிய வள்ளுவர் எழுதியிருக்கிறார், தெய்வத்தால் ஆகாது எனினும். முடிஞ்சு போச்சு. வள்ளுவர் என்ன சொல்றாரு? சாமியே செமஸ்டர்ல பெயிலுங்கிறாரு. சொல்லிட்டாரா? தெய்வத்தால் ஆகாது. தெய்வத்தால் ஆகாதது உண்டா? இல்லையே. எல்லாம் அவன் செயல். யார் சொன்னா? எல்லாரும் சொல்றீங்க. ஆனா எல்லாம் அவன் செயல்னு சொல்றவன் பூரா ரோட கிராஸ் பண்ணும்போது இடது பக்கமும் வலது பக்கமும் பார்த்துட்டு தான் கிராஸ் பண்றான். எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது என்றால், எல்லாமே எழுதப்பட்டது என்றால், எல்லாமே முடிவு செய்யப்பட்டது என்றால், ஏன் லெஃப்ட் ரைட் பார்க்கிற? போக வேண்டியதானே, போக வேண்டியதானே. கூட்டிட்டு போயிடுவாங்க உன்னைய. அது தலை எழுத்து. சொல்லு, என்கிட்ட சொல்லு. ஒரு அறை நான் அடிச்சிடறேன் உன்னை, நீ என்ன கேட்ப? ஏன் அடிச்சேன்னு கேட்ப. நான் ரொம்ப பணிவாகவே சொல்றேன். செப்டம்பர் 11 மணி என்ன இப்போ? 8:40 நான் உன்னை செகுட்டில் அறையணும்னு உன் தலையில் எழுதியிருக்கு. நான் படித்தேன், அடிச்சேன். ஒத்துக்குவியா? ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஜோசப் பாத்தியார் சொல்லி கொடுத்தாரு. நோட்டில் எழுதும் போது எங்கள் ஜோசப் பாத்தியார் 5ஆம் படிக்கும்போது சொல்லி கொடுப்பாரு. கையெழுத்து ஒழுங்கா இல்லாட்டி இங்கே அடிப்பார். அடிச்சுட்டு ஜோசப் பாத்தியார் சொல்லுவார், கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காது, தலையெழுத்து நல்லா இருந்தால் கையெழுத்து நல்லா இருக்காதுன்னு எவன் சொல்லுவான் தெரியுமா? எவனுக்கு கையெழுத்து நல்லா இல்லையோ, தலையெழுத்து நல்லா இல்லையோ, அந்த மூதேவி தான் சொல்லும். அடுத்த வார்த்தை சொல்லுவார், தலையெழுத்து எவனும் படிக்க முடியாது, எவன் தலையிலும் எவன் எழுத முடியாது, ஆனால் கையெழுத்து அவ்வளோ பேரும் படிப்பான். அதனால எல்லாரும் படிக்கிற மாதிரி கையெழுத்த எழுதிக்கன்னு சொல்லி கொடுத்தது ஜோசப் பாத்தியார். இல்லை, பூமி உருண்டை என்று சொன்னதற்காக இதற்கு புத்தகங்கள் சாட்சி இருக்கிறது. பூமி உருண்டை இல்லை என்று இன்னைக்கு எவனாவது சொல்ல முடியுமா? சொல்லி பாரு. பூமி உருண்டை இல்லை, அது அகண்டது. சொல்லி பாரு. அது தட்டையான சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கு ஒருவன் பூமி உருண்டை என்று சொன்னான். சொன்னதற்காக கண்கள் பிடுங்கப்பட்டு 8 ஆண்டுகள் அவன் சிறையில் இருந்தான். நான் திரும்ப கேட்கிறேன், வரலாற்றில் பக்கங்களில் நான் வாசித்த புத்தகங்களில் இருந்து கேட்கிறேன், பூமி தட்டையாகிவிட்டதா? உங்கள் கடவுள் நம்பிக்கையால் பூமி தட்டையாகிவிட்டதா? அல்லது கடவுளை நம்பியவர்கள் பூமியை தட்டையாக்கினார்களா? இல்லை. சூரியன் அப்படியே தான் இருக்கிறது, பூமி தான் சுத்துகிறது. பிழையா சொன்னது? சொன்னதற்காக என்ன செய்தீர்கள்? அவனை நார்ச்சந்தியிலே நிறுத்தி விறகு கட்டைகளை அடுக்கி எரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அறிவியல் பூர்வமாக, சிந்தனை பூர்வமாக ஒரு புதிய செய்தியை உலகத்திற்கு சொன்ன ஒருவனுக்கு அன்றைக்கு தரப்பட்ட தண்டனை. நான் கேட்கிறேன், உங்களால் அவனை தீ வைத்து எரிக்க முடிந்ததே தவிர சூரியனை சுற்றி வர வைக்க முடிந்ததா? முடியுமா உங்களால்? அறிவியல் என்பது என்ன? அறிவு என்பது என்ன? நவில் தோறும் நூல் நயம் என்பது என்ன? வாசித்து 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 அறிந்து கொள்வது. வாசித்து வாசித்து அறிந்து கொள்வது போலவே பண்புடைய நண்பர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவன் சொல்கிறான். நான் உங்களுக்கு இந்த அரங்கத்தில் சொல்கிறேன், எல்லா புத்தகங்களும் நல்ல புத்தகங்கள் அல்ல.
அப்படி சொல்வதற்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. எல்லா அரச மரமும் போதி மரம் அல்ல. போதி மரத்தில் அமர்ந்த அடியில் அமர்ந்த எல்லாரும் புத்தன் இல்லை. எல்லா புத்தகங்களும் சிறந்த புத்தகங்கள் என்று யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. விதவைகளுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடாது என்று எழுதி ஒரு புத்தகம் இருந்தால் அது சரியான புத்தகமா தவறான புத்தகமா? பேச மாட்டீங்களா? அப்புறம் அது ஏற்புடைய புத்தகமா? 8 வயதில் 10 வயது குழந்தைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று குழந்தை திருமணத்தை ஆதரித்து ஒரு புத்தகம் பேசினால் அது சரியான புத்தகமா? அந்த புத்தகத்தை யார் எழுதியிருந்தால் என்ன? இன்னும் கேட்கிறேன், அது எந்த மொழியில் எழுதியிருந்தால் என்ன? அது தேவ பாஷையில் எழுதினால் என்ன? ஐரோப்பிய மொழியில் எழுதினால் என்ன? நீங்கள் ஏன் கைதட்டினீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. நீ எந்த மொழியில் வேண்டுமானாலும் எழுது. 8 வயது குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? அந்த புத்தகத்தை நீங்கள் ஆதரிப்பீர்களா? பெண்களுக்கு மறுமணம் செய்யக்கூடாது என்பதை நீங்கள் ஏற்பீர்களா? நான் நேரடியாக கேட்கிறேன். பிறப்பால் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற புத்தகம் ஏற்புடைய புத்தகமா இல்லையா? இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற புத்தகம் தான் ஏற்புடைய புத்தகம். நீ பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம். இடையில் ஏற்றுக்கொண்ட சாதி மதமும் உன் அழுக்கு. நீ சுமந்த சிலுவை அல்லது உன் பிறப்பால். இன்னும் நானே அடிக்கடி சொல்லுவேன், நான் கிருஷ்ணகுமார், என் பெயரால் நான் இந்துவாக அறியப்படுகிறேன். ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் நான் இந்துவாக அறியப்படுகிறேன். நாய்க்கு பிறந்தது நாய் தானே. நான் இந்துவாக அறியப்படுவதிலே மகிழ்ச்சி கொள்கிறானா? இல்லை. நான் இந்துவாக அறியப்படுவதை காட்டிலும் கிறிஸ்தவனாக, முகம்மதியனாக, யூதனாக அறியப்படுவதை காட்டிலும் மனிதனாக அறியப்படுவது அல்லவா சிறந்தது? ஒரு தாயின் வயிற்றில் நானும் நீங்களும் பிறந்த போது நமக்கான உணவு எங்கே கூட கிடைக்கிறது என்று தெரியாத பேதமையோடு இந்த உலகத்திற்கு வந்தோம் இல்லையா? வந்தோமா இல்லையா? நான் கேட்கிறேன், அந்த கணத்தில் தாயையும் குழந்தையையும் பிரியுங்கள். ஒரு தர்க்கத்திற்காக சொல்கிறேன். பிரித்த கணத்திற்கு பிறகு அந்த குழந்தைக்கு சாதி உண்டா? பிறந்த குழந்தைக்கு சாதி உண்டா? இல்லை. பிறந்த குழந்தைக்கு மதம் உண்டா? இல்லை. அட, பிறந்த குழந்தைக்கு மொழி உண்டா? கிடையாது. பிறந்த குழந்தைக்கு கண்ணீர் கிடையாது. பிறந்த குழந்தை அழுதால் கண்ணீர் வராது. 3 மாதங்களுக்கு பிறகுதான் கண்ணீர் வரும். ஏனெனில் மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிற உண்மை, குழந்தை பிறந்து 3 மாதங்களுக்கு பிறகுதான் குழந்தைக்கு கண்ணீர் சுரப்பி உருவாகும். பிறகுதான் அழ ஆரம்பிக்கும். இன்னும் சொல்ல போனால் நம்மோடு சேர்ந்த பிறகுதான் அது அழ ஆரம்பிக்கிறது. அப்படியானால் அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும். நான் கற்ற கல்வி, நான் படித்த கல்வி எனக்கு சொல்லிக் கொடுத்தது மொழிகளை தாண்டி, இனங்களை தாண்டி, தேசங்களை தாண்டி உலகம் யாவையும் தாமுளவாக்கலும். அதுதான் தமிழர் இலக்கியம். அதுதான் கம்பராமாயணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், அதுதான் பெரிய புராணம். ஆதிபகவன் முதற்றே உலகு, அதுதான் திருக்குறள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருக்கிறது சொல்லுங்கள்? ஒரே மொழி. 3500 ஆண்டுகளை கடந்து இதோ இந்த உலகத்திலேயே அந்த மொழிதான் மூத்த மொழி என்று உலகத்திற்கு சொன்னது கீழடி, வைகை கரை. அதற்கு முன்பு ஒரு 2000 என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். 3500 ஆண்டுகள் மூத்த இந்த மொழியிலே தான் ஒருவன் பாடி இருக்கிறான், யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இந்த உலகத்தில் எந்த மொழியில் பாடியிருக்கிறார்கள்? எங்கே வந்து மதப்பெருமை பேசுகிறீர்கள்? பள்ளிக்கூடங்களிலே போய், பச்சை குழந்தைகளிடத்திலே போய்
பகுத்தறிவுக்கு ஒவ்வாத விஷயங்களை எப்படி பேசலாம்? எவ்வளவு அநீதியானது! அறிவியல் தானே, அறிவியல் என்கிற மாபெரும் அறிவு. அறிவியல் இல்லாவிட்டால் இன்றைக்கு மனிதனின் ஆயுட்காலம் உயர்ந்திருக்குமா? சொல்லுங்கள், உயர்ந்திருக்குமா? உயர்ந்திருக்காது. என் உடம்பில் பொருத்தப்படுகிற பழுதுபட்ட ஒரு உறுப்பு இன்னொரு இறந்துபட்ட மனிதனின் உடலிலே இருந்து எடுக்கப்பட்டு, நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இறந்துபட்ட ஒரு மனிதனின் உடலிலே இருந்து எடுக்கப்பட்டு, இயக்கம் மாறாமல் எடுக்கப்பட்டு, மோட்டார் கார் ரிப்பேர் பண்ற வேலை இல்லை, என்ஜின் ஆஃப் பண்ணிட்டு கழட்டி வச்சு எல்லாம் சரி பண்ணதுக்கு பிறகு மோட்டார் ஸ்டார்ட் பண்றதுக்கு இயங்கிக் கொண்டே இருக்கிற இறந்துபட்ட ஒரு மனிதனின் இதயத்தை தொடர்ந்து இயங்குமாறு செய்ய வைத்து இன்னொரு மனிதனுக்கு கொண்டு போய் வைக்கிறீர்களே, மாற்றப்பட்ட இதயத்திற்கும் மாற்றப்பட்ட விழிக்கும் மாற்றப்பட்ட சிறுநீரகத்திற்கும் மதம் உண்டா? சாதி உண்டா? நான் கற்ற கல்வி சாதி பெருமை பேசினால் இழிவு என்று எனக்கு கற்றுத்தருகிறது. நான் சாதி பெருமை பேசுகிற எல்லாரையும் கேட்கிறேன், உன் சாதி பெரியது என்றால், அந்த சாதியில் நீ பிறந்தால் என்றால் எந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் 1 பாஸ் பண்ணி வந்து பெற்றோர்களை தேர்ந்தெடுக்கும் உரிமையை இயற்கை நமக்கு தரவில்லை. இப்ப விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு தாயின் கருமுட்டையை நோக்கி பல லட்சக்கணக்கான ஒன்று இல்லை ரெண்டு இல்லை பல லட்சக்கணக்கான ஒரு ஆணின் உடம்பிலே இருந்து புறப்பட்டு போகிற அந்த விந்தில் இருக்கிற உயிரணுக்கள் ஒரு பெண்ணின் கருமுட்டையை நோக்கி பயணம் செய்கின்றன. அவற்றில் ஒன்று அந்த கருமுட்டையோடு இணைந்து குழந்தை பெறுகிறது என்று நீங்களும் நானும் இவ்வளவு காலம் நினைத்துக் கொண்டிருந்தோம். இப்போது மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுகிறது, அப்படி எதிரே நீந்தி வரும் பல லட்சக்கணக்கான உயிரணுக்களில் தன்னோடு சேரும் உயிரவை பெண்ணின் கருமுட்டை தான் தேர்வு செய்கிறது என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. இந்த விஞ்ஞான உண்மை எனக்கு எதை சொல்லுகிறது? அறிவியல் ரீதியாக, உயிரியல் ரீதியாக மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி. பிறக்கிற குழந்தையின் எடை எவ்வளவு? 3 கிலோ. 3 கிலோ என்ன? சதை, எலும்பு, தோல், சதை, எலும்பு, தோல், கேசம் இவைகளை ஆய்வு செய்து பிரிக்கிறது. உடம்பில் எவ்வளவு தண்ணீர், எவ்வளவு குருதி. விஞ்ஞானம் பிறந்த குழந்தையில் எவ்வளவு பாஸ்பரஸ் இருக்கிறது, எவ்வளவு இரும்பு இருக்கிறது, எவ்வளவு மக்னீசியம் இருக்கிறது, எவ்வளவு பொட்டாசியம் இருக்கிறது, எவ்வளவு தண்ணீர் இருக்கிறது, விஞ்ஞானம் சொல்லுகிறது. நீ பிறக்கிற போது, குழந்தையாக இந்த உலகத்தில் இருக்கிற போது இயற்கையின் ஒரு பகுதி நீ. அதற்கு பிறகு நீ சாப்பிடுகிற உணவு என்ன? நீங்கள் எந்த உணவு வேணாலும் சாப்பிடுங்கள், நான் அப்படித்தான் சொல்லுவேன். நீ அதை சாப்பிடாதே இதை சாப்பிடாதே என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். அப்படி சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. நான் சம்பாதிக்கிறேன், என் வருமானத்தில் நானும் என் குழந்தைகளும் என்ன சாப்பிட வேண்டும் என்பதை நான் தான் தீர்மானிப்பேனே தவிர, நான் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது என்று நீ சொன்னால் நீ சைவ உணவு தான் சாப்பிட வேண்டும் என்று நான் எப்போதாவது சொன்னேனா? உன் வேலையை நீ பார். எல்லாருக்கும் உணவு கொடுக்கிற, எல்லாருக்கும் பசியின்றி வாழ்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான் உன் வேலையே தவிர யார் என்ன சாப்பிட வேண்டும் என்று எட்டி பார்ப்பது உன் வேலை கிடையாது. அது கோழைகள் செய்கிற வேலை. நான் தின்னுகிற உணவு எதுவாக இருக்கட்டும், எங்கே இருந்து வந்தது? இயற்கையிலே இருந்து வந்தது. நான் அருந்துகிற தண்ணீர் எங்கே இருந்து வந்தது? சொல்லுங்க. இயற்கையில இருந்து வந்தது. நான் சுவாசிக்கிற காற்று எங்கே இருந்து வந்தது? இயற்கை. அப்படியானால் இந்த உலகத்திற்கு இயற்கையின் வடிவமாக வருகிற மனிதன் இயற்கையை தான் உண்ணுகிறான், இயற்கையை தான் சுவாசிக்கிறான், இயற்கையை தான் அருந்துகிறான், இயற்கையை தான் அணிந்து கொள்ளுகிறான். நீங்கள் போட்டிருக்கிற உடுப்பு எங்கே இருந்து வந்தது? இல்லையா? அது பாலியஸ்டராக இருந்தாலும், அது காட்டனாக இருந்தாலும், அல்லது இப்ப நம்ம புதுசா வந்திருக்கிறது லினன், எதுவாக இருந்தாலும் இந்த மண்ணிலே இயற்கையிலே இருந்து
வந்தது. அப்போ நீ மனிதன் இயற்கையின் வடிவமாக இந்த உலகத்திற்கு வந்தவன். இயற்கையை உண்ணுகிறான், இயற்கையை அருந்துகிறான், இயற்கையை தான் சுவாசிக்கிறான், இயற்கையை தான் அணிந்து கொண்டிருக்கிறான். அப்படியானால் நீ மானத்தோடு வாழ்வதற்கும் நீ பசி இல்லாமல் வாழ்வதற்கும் எது காரணம்? இயற்கை. சரி, நீயோ நானோ என்றோ ஒரு நாள் செத்து போகிறோம். எங்கே போகிறோம்? புதைத்தால் என்ன, எரித்தால் என்ன? எந்த இயற்கையிலே இருந்து வந்தோமோ அந்த இயற்கையின் ஒரு பகுதியாகத்தான் மாறி போகிறோம். இவ்வளவு எதற்கு? அன்றாடம் உண்கிறோமே, உண்ண உணவை வெளியேற்றுகிறோமே, அந்த வெளியேற்றுகிற உணவை யார் உண்கிறார்கள்? யார் உண்பது? அதுதானே அறிவு, அதுதானே அறிவியல். நேரடியாக யோசித்து பாருங்கள். அன்றாடம் இந்த உலகத்தில் இருக்கிற 450 கோடி பேரும் சாப்பிட்டு 450 கோடி பேரும் சாப்பிட்ட உணவை செமித்து முடித்து 450 பேரும் வெளியேற்றிய கழிவை யார் உண்பது? உண்பது யார்? இயற்கை, இந்த பூமி. ஆச்சரியம் பாருங்கள். உங்கள் கழிவை உண்டு அதை மீண்டும் உங்களுக்கு உண்ணும் பொருளாக தருவது யார்? இயற்கை. அப்படியானால் உங்கள் நண்பன் யார்? இயற்கை. இயற்கையோடு நீங்கள் நட்பாக இருந்தால் இயற்கை உங்களோடு நட்பாக இருக்கும். இயற்கையை நீங்கள் கீழே இருந்து குலைந்தால் அது மேலே இருந்து சரியும். அது சீற்றம் கொண்டால், அது கோபம் கொண்டால், அதை எதிர்த்து உங்களால் ஒருபோதும் நிற்க முடியாது. மனிதன் அற்பமானவன், அற்பத்திலும் அற்பமானவன். ஒரு இரவில் வருகிற வெள்ளத்திற்கு மனிதனால் ஈடு கொடுக்க முடியாது. பெருகி வருகிற வெள்ளத்தில் ஒரு வாய் தண்ணீர் மனிதன் குடிக்க முடியாது. குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. அந்த தண்ணீரே மழையாக வந்து வெள்ளமாக இல்லாமல் இருந்தால்தான் அருந்த முடியும். இயற்கையின் கருணை இருந்தால்தான் நீங்கள் அருந்த முடியும், சுவாசிக்க முடியும், உண்ண முடியும். உங்கள் கழிவை உண்டது அது மீண்டும் உங்களுக்கு உணவாக தரும். அப்போ நீங்கள் நட்பாக இருக்க வேண்டியது யாரோடு? யாரோடு? நானும் நீங்களும் நட்பாக இருப்பது மட்டுமா? நானும் நீங்களும் நட்பாக இருப்பது கடமை. நானும் நீங்களும் நட்பாக இருப்பது வாழ்க்கை முறை. நானும் நீங்களும் நட்பாக இருக்க வேண்டியது என்பது மானுட பண்பு. அதனும் தாண்டி மனிதன் நட்பாக இருக்க வேண்டியது யாரோடு? இயற்கையோடு. இயற்கையோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று மனிதன் நினைத்தால், இயற்கையோடு நட்பாக இருக்க வேண்டும் என்று மனிதன் கருதினால், மனிதன் இயற்கையை வாசிக்க வேண்டும், இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும், இயற்கையை பற்றிய அறிவு சார்ந்த நூல்களை வாசிக்க வேண்டும். வாசிப்பை ஒரு இயக்கமாக. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? வாசிப்பு கண்ணாடிகளை ஜன்னல்களாக மாற்றும் வல்லமை உடையது. நான் நுட்பமாக சொல்கிறேன். ஒரு கண்ணாடி முன்பு நீங்கள் போய் நின்றால் அது எதை காட்டும்? உங்களைத்தான் காட்டும். சாகிற வரையில் நீங்கள் உங்களைத்தான் பார்க்க வேண்டியிருக்கும். சாப்ளின் ரொம்ப நன்றாக சொன்னார், உலகத்திலேயே சிறந்த நகைச்சுவை நம்மை நாமே பார்த்துக் கொள்வது என்று சொன்னார். அதை விட சிறந்த நகைச்சுவை உலகத்திலேயே இல்லை என்றார். எந்த கண்ணாடியின் முன்பு போய் நின்று நீங்கள் எவ்வளவு காலம் நின்றாலும் அது உங்களைத்தான் காட்டும். ஆனால் உங்களுக்கு அலுப்பு வருமோ? வராது. எனக்கும் வராது. ஏன்னா நம்ம அதை அழகாக காட்டுகிறது. இந்த உலகத்திலேயே நம்ம அழகாக காட்டும் ஒரே பொருள் அது கண்ணாடி. ஆனால் இன்னும் ஒரே ஒரு தப்பு, கண்ணாடிக்கு இடது வலது வித்தியாசம் தெரியாது. நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்றது வேற. ஏன்னா அவர் தோழரை வச்சு சொல்லக்கூடாது. கண்ணாடிக்கு இடது வலது வித்தியாசம் தெரியாது. கண்ணாடி முன்னால் போய் நின்று நீங்கள் வலது கையால் சாப்பிட்டால் அது இடது கையால் சாப்பிடும். ஆமாம். தென்னிந்திய பெண்களை வட இந்திய பெண்களாக காட்டும், வட இந்திய பெண்களை தென்னிந்திய பெண்களாக காட்டும். கண்ணாடிக்கு தோற்றப்பிழை உண்டு. கண்ணாடி உங்களைத்தான் காட்டும். ஆனால் வாசிக்கிறவனுக்கு கண்ணாடி ஜன்னலாக மாறிவிடும். ஜன்னலாக மாறினால் என்ன கிடைக்கும்? என்ன பார்ப்பீர்கள்? உலகத்தை பார்ப்பீர்கள்.
இயற்கையை பார்ப்பீர்கள். புதிய காற்று வரும், வருமா வராதா? புதிய ஒளி வரும், வருமா வராதா? வாசித்தால் கண்ணாடி ஜன்னலாக மாறும், ஜன்னலாக மாறினால் வெளிச்சம் வரும், ஒளி வரும், முகத்தில் பொலிவு வரும், வீட்டில் செல்வம் வரும், செருக்கு வரும், ஞானம் வரும், கல்வி வரும், எல்லாம் வரும் புத்தகம் வாசிக்கிறவனாக இருந்தால். இன்றைக்கு மகாகவி பாரதியின் நினைவு நாள் அல்ல. செப்டம்பர் 12ஆம் தேதி தான் பாரதியின் நினைவு நாள். நாளைக்குத்தான், இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு பாரதியின் நினைவு நாளை யார் கொண்டாடுவதையும் நான் ஆட்சேபிக்கவில்லை. எல்லா நாளும் கொண்டாடினாலும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லா நாளும் கொண்டாடப்பட வேண்டிய கவிஞன் தான் அவன். ஏனென்றால் அவன்தான் வாசிப்பிலனுக்கு இயற்கையின் அற்புதத்தை கற்றுக் கொடுத்தான், உயிர்களை பற்றி காதலிக்கும் மேன்மையை கற்றுக் கொடுத்தான், மதங்களையும் சாதிகளையும் மொழியையும் கடந்து இந்த உலகத்தை பார்க்கும் பார்வையை அந்த மகாகவி தான் எனக்கு கற்றுக் கொடுத்தான். செப்டம்பர் 12ஆம் தேதி அதிகாலை 1:30 மணிக்கு திருவல்லிக்கேணியில் தான் வாழ்ந்த இல்லத்தில் பாரதி காலமானான். பாரதியின் மரணச் சான்றிதழில் 12 செப்டம்பர் என்று இருக்கிறது. 5 ஆண்டுகளுக்கு முன்பே அதை தமிழக அரசின் கவனத்திற்கு உரிய சான்றோர்களின் மூலம் கொண்டு போய் எல்லா கல்வெட்டுகளிலும் எல்லா நினைவகங்களிலும் அந்த தேதியை 12 செப்டம்பர் என்று மாற்றும் திருப்பணியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம். ஒரு வரலாற்று பிழை நடக்கக்கூடாது என்பதற்காக 12 செப்டம்பர் என்று மாற்றியிருக்கிறோம். 12 செப்டம்பர் தான் அவர்களுடைய மரணச் சான்றிதழிலே இருக்கிறது. ஆச்சரியம் பாருங்கள், வாழ்ந்தபோது குடியிருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் போராடிய ஒரு மனிதன் வாழ்ந்த இல்லமெல்லாம் அரசு இல்லமாகிவிட்டது. ஏன்? பாரதி மகாகவி என்பதால் மட்டுமல்ல, பாரதி மாபெரும் வாசிப்பாளர். இவர் சொன்ன இந்த 50 ரூபா 100 ரூபா 500 ரூபா சம்பள கணக்கெல்லாம் தாண்டி நான் சொல்கிறேன், 1904ஆம் ஆண்டு 1904ஆம் ஆண்டு எட்டயபுரம் மகாராஜா பாரதியாரை சென்னைக்கு அழைத்து கொண்டு போகிறார். மகாராஜா சும்மா போகல, பரிவாரங்களோடு போகிறார். எல்லாருக்கும் 100 ரூபா மகாராஜா கொடுக்கிறார். அன்றைக்கு பவுன் விலை 13 ரூபாய் கூட இல்லை, 100 ரூபாய். சென்னையில் போய் பட்டணத்தில் மகாராஜா இறக்கி விட்டார். தன் பரிவாரங்கள் எல்லாத்துக்கும் 100 ரூபாய். எல்லாரும் வாங்கிய பட்டு சாமான்கள் பொருட்கள் எல்லாம் 2-3 வண்டிகளில் வந்து எல்லா வீடுகளிலும் இறங்குகிறது. தன் வாழ்க்கையில் நடந்தது என்று செல்லம்மா பாரதி என் கணவர் என்ற தலைப்பிட்ட புத்தகத்தில் எழுதுகிறார். எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. எங்கள் வீட்டு வாசலிலும் ஒரு வண்டி வந்து நின்றது. பாரதி மிகுந்த மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும் இறங்கி வந்தார். பெரும் பெரும் மூட்டைகளாக கொண்டு வந்து எங்கள் வீட்டின் நடு ஹாலில் வைத்தார்கள். எங்களுக்கெல்லாம் அளப்பரிய சந்தோஷம். எல்லோரும் சுற்றி நின்று என்ன பட்டு புடவைகள், பலகாரங்கள், பட்சணங்கள் என்னென்னவோ பாரதி வாங்கி வந்திருப்பார் என்ற மகிழ்ச்சியோடு, அப்படித்தான் மற்ற எல்லோரும் வாங்கி வந்தார்கள் என்று நம்பியதால் நாங்களும் நம்பி ஒரு சாதாரண மனுஷியாக, செல்லம்மா எழுதுகிறார், ஒரு சாதாரண மனுஷியாக அதையெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருப்பார் என்று நம்பித்தான் நாங்கள் நினைத்தோம். மூட்டையை அவிழ்க்க 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 எல்லாமே புத்தகங்கள், 100 ரூபாய்க்கும் புத்தகங்கள். இதற்கு பிறகாவது 1 ரூபாய்க்காவது புத்தகம் வாங்காமல் போகாதீர்கள். அதுக்கு தான் இவ்வளவு மூச்சு விட்டு சொல்றது. 100 ரூபாய்க்கு புத்தகங்கள். அந்த காலத்தில் ஒரு பெரிய புத்தகமே 2 அணா 3 அணா. மகாகவி ஷெல்லியின் கவிதைகளையும், ஆச்சரியம் பாருங்கள், மகாகவி ஷெல்லியின் கவிதைகளும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் புதுக்கவிஞர்கள் எழுதுகிறார்களே, அந்த புதுக்கவிதைக்கு ஆதாரமான வசன கவிதைக்கு முன்னோடியான வால்ட் விட்மன் எழுதிய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் புத்தகம் உள்பட்ட 100கணக்கான புத்தகங்களை பாரதி வாங்கி வந்திருந்தான். செல்லம்மா எழுதுகிறார், நான் மலைத்து போனேன். அந்த ஒரு பெண்ணாக நீங்க யோசித்து பாருங்கள், என்ன இப்படி என்று கேட்டேன். பாரதி சொன்னார், செல்லம்மா எழுதுகிறார், செல்லம்மா கவலைப்படாதே, எல்லோரும் அழிந்து போகும் செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள்,
அழியாத செல்வங்களை வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் செல்லம்மா என்று அவர் எழுதினார்.